வெல்வம் 200 படைப்பம் வரலாறு. ஆனால் களத்தை பார்க்கும்போது 210 இடம் 220 இடம் கிட்ட வந்துடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்கேயே அவ்வளோ எழுச்சியாக இருக்கும்போது மற்ற இடத்துல பெனிஃபிஷியஸ் அதிகம். எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு திமுக தான். ஏன்னா எங்களுக்கு லீடர் இருக்காங்க. பாதம் தாங்கி பழனிசாமின்னு கூப்பிட்டு இருந்தோம். இனிமே அவர் நமக்கு பாதம் தாங்கி பழனிசாமி இல்லை, பால்டாயல் பழனிசாமி. எனக்காக வந்து தியாகராய நகரில் பேசினார். அவர் எந்த அளவுக்கு எடப்பாடி இறங்கி போகிறாரோ அந்த அளவுக்கு போகாமல் ஏதோ டீசெண்டாக பால்டாயல் பழனிசாமியோட முடிச்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாருங்க. என்ன அவ்வளோ கோவம் எடப்பாடியா இருக்குது உங்கள் மேலே? என்ன அவ்வளோ கோவம்? அங்கே ஜெயலலிதா கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போனவங்க, அவங்க லீட்ரு, அவங்க ஊழலை பற்றி பேசுகிறாங்க. அவங்க இறக்கும் போது ஒரு குற்றவாளியாக A1 குற்றவாளியாக இருந்தாங்க. அது கீழே இவர் பேசுகிறாரு ஊழலை ஒழிப்போன்ட்டு. கூவத்தூரில் ஒழிச்சாங்களே அந்த மாதிரி ஒழிப்பாரா? இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா. நிறைய இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் இன்னும் அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாமல் திமுகக்கே போய் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஒரு மாற்றம் வேணும். இல்லை பிரச்சாரம் கூட்டம், இப்போ நடிகர் கூட்டம் கூடுதுன்னா அது ஓட்டாயிடுமா? அந்த மாதிரி தான். இல்லை இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் டிவிகேல பார்த்தீங்கன்னா டி நகரில் புஷி ஆனந்த் ஒருத்தர் நிற்கிறார். அவருக்கும் டி நகருக்கும் ஃபஸ்ட்டு என்ன சம்மந்தம்ட்டு மக்கள் கேட்கணும். அவர் டி நகரில் ஒரு நாள் ரூம் போடாது தங்கியிருக்கிறாரான்னு கேளுங்க. ரியாலிட்டி இதுதான். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி மக்களோட இருந்தால் தான் மக்களோட இருந்தால் தான் தெரியும். இப்போ பார்த்தா 4 முனை போட்டி நடந்துட்டு இருக்கு. போட்டி எங்களுக்கு தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. யார் ஃபஸ்ட்டு வரா யார் செகண்ட் வரான்றது. இவங்க 2 பேரும் அச்சினுக்கிறது 3வது இடம் யாருக்குன்றதுல போட்டி தானே தவிர இது 4 முறைனா சும்மா அவங்க கிரியேட் பண்ணுறது. ஒரு போர்டு கலண்டு விழுந்தா கூட டிஎம்கே, ஒரு பாட்டில் இருந்தால் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தவறு நடந்தாலும் தவறு நடக்கும் இடத்திலெல்லாம் டிஎம்கே பேர் வருதுல்ல சார்? அவங்க டீ குடிச்சா கூட அது திமுக தான் காரணம்வாங்க, தீ குளிச்சாலும் திமுக தான் காரணம்வாங்க. அது ஒரு தற்குறி கூட்டம், முட்டாள்கள் நிறைந்த ஒரு கூடாரம். தியாகராய நகர்ல தொடக்க காலத்திலிருந்தே கழக பணினா அவருடைய குடும்பம் தான் நம்பர் 1 குடும்பம். திமுக மீது ஏன் இவ்வளவு காதல் அப்படிதான் கேட்கணும். திமுக மீது காதல் என்பது என்னை பொறுத்தவரையும் பை பர்த். என் வெற்றியை விட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருமை சகோதரர் ராஜாவுடைய வெற்றி. அது தொடர்ந்து நான் தந்தையோடு அப்படியே பயணிக்கிறேன். அரசியல் உள்ள நான் வரல, ஆனால் உறுப்பினராக பயணித்து கொண்டே இருக்கிறேன். அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது எங்கள் தந்தையிடம் கேட்பேன், ஏதாவது இளைஞர்கள் ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்ட்டு. நான் இருக்கிற வரைக்கும் வேணாம், அதெல்லாம் நான் இல்லைனா நீ பார்த்துக்கோ. இறந்துட்டார். அதுக்கப்புறமா தான் தலைவர் அவர்கள் என்னை அழைத்து இந்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பொறுப்பை கொடுத்தார். அப்பா இல்லாதது எவ்வளோ வருத்தமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய அண்ணன் மதிப்புக்குரிய அன்பழகன் அவர்கள் கடைசி வரைக்கும் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்தார். மக்கள் பணியாற்றிதான் அவர் மக்கள் பணிக்காகவே தன்னுடைய உயரை இழந்தார். கொரோனா ஹெல்ப் பண்ண போன இடத்துல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு முடியாம ஆயிடுச்சு. இருந்திருந்தா எப்படி சார்? தாடி கிளம்ப பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் புட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு ராஜா அன்பழகன் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா சூடா இருக்கு. எப்படி போகுது உங்களுக்கு? என்ன தோணுது? நிச்சயம் தலைவர் சொன்னது வெல்வம் 200 படைப்பம் வரலாறு. ஆனால் களத்தை பார்க்கும்போது 210 இடம் 220 இடம் கிட்ட வந்துடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்கேயே அவ்வளோ எழுச்சியாக இருக்கும்போது மற்ற இடத்துல பெனிஃபிஷியஸ் அதிகம். அதனால் நிச்சயம் பெரிய இது திராவிட மாடல் 2.0க்கு ஒரு பேஸ். இன்னொரு 30 வருஷத்துக்கு திமுக தான் தமிழ்நாட்டில். எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு திமுக தான். ஏன்னா எங்களுக்கு லீடர் இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நேற்று வந்தார் கேம்பெயினுக்கு எங்களோட இளம் தலைவர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார். அவர் இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த இயக்கத்தை வழி நடத்துவார், அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். ஏன்னா அவர் நேற்று பேசின பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்காக தியாகராய நகரில் பேசினார். அவர் எந்த அளவுக்கு எடப்பாடி இறங்கி போகிறாரோ அந்த அளவுக்கு போகாமல் ஏதோ டீசெண்டாக பால்டாயல் பழனிசாமியோட முடிச்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாருங்க. என்ன அவ்வளோ கோவம் எடப்பாடியா இருக்குது உங்கள் மேலே? என்ன அவ்வளோ கோவம்? இல்லை அவர் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு எங்களை அதை சொல்லுங்கள்.
இல்லை எல்லா இடங்களிலும் வந்துட்டு ஊழல் சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போய்கிட்டு இருக்கு, நான் தீய சக்தி அப்படிங்கிற ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் அடித்து சொல்கிறீங்க யார் என்ன சொன்னாலும் 2026 டிஎம்கே தான் மறுபடி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால கேட்குறேன் சார். அங்கே ஜெயலலிதா கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போனவங்க, அவங்க லீட்ரு, அவங்க வந்து ஊழலை பற்றி பேசுகிறாங்க. அவங்க இறக்கும் போது ஒரு குற்றவாளியாக A1 குற்றவாளியாக இருந்தாங்க. அது கீழே வந்து இவர் பேசுகிறாரு ஊழலை ஒழிப்போன்ட்டு. கூவத்தூரில் ஒழிச்சாங்களே அந்த மாதிரி ஒழிப்பாரா? எப்படி ஒழிப்பார் ஊரில் சொல்லுங்கள், எப்படி ஒழிப்பார்? இங்கே டிநகர் சத்யா இங்கே கேண்டிடேட் இருக்கார், அவர் மேலே 2023 ஒரு கேஸ் ஷார்ட் ஷீட் போட்டு பெண்டிங்கில் இருக்குது. எம்எல்ஏ ஃபண்ட்லேயே 36 லட்ச ரூபா முறைகேடு பண்ணியிருக்காரு. அவர் எங்கேருந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவார்? இவங்களுக்கு ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு ஒரு கொள்கை, அவர் வேறு கேள்வி கேட்குறாரு ஊழலை ஒழிப்போன்ட்டு. மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி சார் இருக்குது? இப்போ வேட்பாளராக நீங்கள் மக்களை டெய்லி சந்திச்சுட்டு இருக்கீங்க, டெய்லி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமில் போய் மக்களை சந்திக்கிறீங்க, மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? இல்லை, தினமும் காலையே 5 மணி நேரம், மாலையே 6 மணி நேரம், ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் மக்களோட தான் இருக்கிறேன். இந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா மக்களோட தான் இருக்கிறேன். நல்லா எழுச்சியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக. போனோன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு 1000 பேர் பார்க்குறேன்னா ஒரு 5 பேர் 10 பேர் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி உண்மையாக சொல்கிறேன், இந்த 10-11 நாளில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் என் காதுக்கு வரல. நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது இந்த எலெக்ஷன். அப்பாவை தொடர்ந்து நீங்களும் வந்துட்டு அரசியலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தான் இது உங்களுக்கு புதுக்களம் கிடையாது, இது உங்களுக்கு புதுசு கிடையாது. அப்பா இருக்கிற காலத்துலேருந்து அப்புறம் கவுன்சிலராக இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அரசியல், அதுவும் திமுகவுக்கு இவ்வளோ பணி பண்ணணும், இவ்வளோ வேலைகள் செய்யணும், திமுக மீது ஏன் இவ்வளவு காதல்? அப்படி தான் கேட்க முடியும். திமுக மீது காதல் என்பது என்னை பொறுத்தவரைக்கும் பை பர்த். ஏன்னா எங்கள் தாத்தா பழக்கடை ஜெயராமன் வந்து விசால ஒரு வருஷம் உள்ளே வந்துட்டு இங்கே டிநகர் அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். 80s அப்போ வந்து டிநகரில் வந்து கழகத்தை வளர்த்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இளைஞரணியில் வந்து அவர் 2002ஆம் ஆண்டு எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளரும் ஆகிறாரு. அது தொடர்ந்து நான் தந்தையோடு அப்படியே பயணிக்கிறேன். அரசியல் உள்ளே நான் வரல, ஆனால் உறுப்பினராக பயணித்து கொண்டே இருக்கிறேன். அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது எங்கள் தந்தையிடம் கேட்பேன், ஏதாவது இளைஞர்களில் ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்ட்டு. நான் இருக்கிற வரைக்கும் வேணாம், நீ அதெல்லாம் நான் இல்லைனா நீ பார்த்துக்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் பண்ணுறேன், நல்லா பண்ணுவேன்னு சொன்னேன். சொல்கிறேன்னாரு. கடைசியில் இறந்துட்டார். அதுக்கப்புறமா தான் தலைவர் அவர்கள் என்னை அழைத்து இந்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பொறுப்பை கொடுத்தாரு. அப்பையிலேருந்து எனக்கு ஈடுபாடு அதிகம். அதுவும் 10 வருடம், கடந்த 10 வருடம் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிறேன், எல்லாத்துலேயும் சிறை சென்றிருக்கிறேன், எல்லா மறியலிலும் ஈடுபட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு தொண்டனாகவும் ஒரு உறுப்பினராகவும் நான் அந்த பணியை விட்டு நான் தவறுதில்லை, அதுலேருந்து வெளியே வரல. அப்பா இருந்திருந்தா எப்படி சார் இருக்கும்? அப்பாவானா ஒரு பெரிய விஷயம். அப்பாவோட இழப்பு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் அன்பழகன் ஐயா பேர் தான் இருக்கும். அதுவும் தியாகராயர் நகரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இடத்துல கூட போய் அன்பழகன் ஐயா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அழகாக சொல்லிடுவாங்க. அப்பா இல்லாதது எவ்வளோ வருத்தமாக இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கொரோனா மார்ச் மாதம் ஆரம்பித்த அந்த லாக்டவுன், அவர் 2 மாதம் ஜூன் 10ஆம் தேதி அன்றைக்கி இறங்குறாரு. அந்த 2 மாதம் முழுக்க எங்கள் கூட தான் வீட்டில் இருந்தார். அவர் அந்த நலத்திட்ட உதவி கொடுக்கும்போது போகும்போது கூட நான் தான் கூட போவேன். அந்த சானிடைசரு, க்ளவுஸு அதெல்லாம் எடுத்து நான் தான் கூட போவேன். அப்பயும் டாக்டர் சொன்னாங்க, நம்ம தலைவர் ஃபோன் பண்ணி 3 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டாரு, அன்பு நீங்கள் போகாதீங்க, உங்கள் உடம்பு நீங்கள் ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்கள் தொற்று வேகமாக ஏற்படும், நீங்கள் போகாதீங்க. இல்லை தலைவர், நம்ம போனால் தான் நம்ம கட்சிக்காரங்களும் என்கரேஜாக இருக்கும், அதனால் நான் போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன்ட்டு தான் போவார். ஆனால் போய் அங்கே தலையை காமிச்சிட்டு வர முடியாது அவரால். அவர் எல்லாமே எடுத்து இருந்து கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறமா தான் வருவார். அந்த தொற்று ஏற்பட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் இருந்து கொரோனா ஹெல்ப் பண்ண போன இடத்துல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. இருந்திருந்தா எப்படி சார் இருக்கும்? இருந்திருந்தால் எல்லாரும் மினிஸ்டராக இருந்திருப்பார். சென்னையே இன்னும் இதோட பெரிய லெவலில் இந்த மாவட்டத்தை பொறுத்த கழகத்தினர் வந்து இன்னும் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க, நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஒரு விஷயம் பண்ணணும், அதை நான் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களா சார்? பதவிக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஐடியா வச்சுருக்கீங்க? குறிப்பாக தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நடமாட்டம் அதிகம். வெளியே இருந்து வந்துட்டு திருப்பி வெளியே போகிற நடமாட்டம் அதிகம். இப்போ நீங்கள் இந்த ஃப்ளைஓவர் இங்கே 2 கிலோமீட்டருக்கு இரும்பு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே முதல் இரும்பு பிரிட்ஜு இதுதான். சிட்டியில் சென்னையில் கட்டினது தமிழ்நாட்டிலே இதுதான் முதல் இரும்பு பிரிட்ஜு. 2 கிலோமீட்டருக்கு கட்டியிருக்காங்க. அதனால் மொத்த டிராஃபிக்குமே இப்போ பாசிங்லேயே தான் இருக்கும், எங்கேயுமே ஸ்டே ஆகாது டிராஃபிக் உங்களுக்கு. இப்போ பார்க்கிங் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. அதுக்கு வந்து தியாகராய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு 8 மாடி 10 மாடி வணிக வளாகங்கள் மற்றும் பார்க்கிங் வசதியுடன் கூடிய
தளமோடு சேர்த்து அமைத்தால் ஓரளவுக்கு இங்கே பாண்டிபுரம் சார் இந்த பனங்கல் பார்க்கோட கூட்டம், இந்த டிராஃபிக், அந்த பார்க்கிங் பிரச்சனையும் தீரும். அது முதல் தலையால கடமையாக அதை நான் செய்து முடிப்பேன். ஸோ அந்த ஐடியாவில் இருக்கீங்க. ஆமா, அந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மக்கள் இப்போ வந்து ஏதாவது கேட்டிருக்காங்களா சார்? கோரிக்கை வச்சுருக்காங்க? கோரிக்கை வைப்பாங்க. எந்த விஷயம் கேட்பாங்க சார்? அவங்க கேட்குறது வந்து மழை நீர் எங்கேயாவது நின்றுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணுவாங்க. அது உடனே என்னென்னு போய் பார்ப்போம். அது மழை வாழ்க்கை எல்லாமே இருக்கும். ஏதாவது நடுவில் ஏதாவது அடைப்பு, ஏதாவது உடைந்து போயிருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தோன்னா அது ஹாப்பி ஆகிடுவாங்க. கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் மட்டும் தியாகராய நகரில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 21 கிலோமீட்டருக்கு தியாகராய நகர் மட்டும் பண்ணியிருக்கோம். மழைநீர் வடிகால் புதுசாக அமைத்திருக்கணும் இந்த கடந்த 5 ஆண்டுகளில். அதுக்கு முன்னாடிலாம் தியாகராய நகர் பஸ் ஸ்டாண்டில் எப்பயுமே தண்ணி நிற்கும். இந்த வாட்டி தண்ணி நிற்கலை. டி நகர், அதாவது தியாகராய நகர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க. ஹை கிளாஸ் பீப்புளும் இருப்பாங்க, ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புளும் இருப்பாங்க, ரொம்ப கீழ்த்தரப்பட்ட மக்களுமே இருப்பாங்க. அதிகமான குட்டி குட்டி சந்துகள் இருக்கும், இடுக்கு முடுக்கான வீடுகள் இருக்கக்கூடிய இடங்களும் இங்கே தான் இருக்குது. அப்படிப்பட்ட மக்கள்லாம் எப்படி போய் அணுகுறீங்க சார்? எப்படி பேசுகிறீங்க? இந்த மக்களை தேடி எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்காங்க. மக்களை தேடி கவுன்சிலர் நேராக போய் அவங்களோட குறைகளை கேட்டு குறை தீர்க்கிறதும் பண்ணுறாங்க. ஸோ எப்படி மக்களை போய் பார்த்து எப்படி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி? எனக்கு அது ஏன் ஈஸின்னா, நான் பிறந்தது டி நகரில், இங்கே போக ரோட்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். லோக்கல் பையன் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு வளர்ந்துட்டு இருக்கிறதும் இங்கே பக்கத்து தெருவில் தான் நான் இப்போ எங்கள் வீடு இருக்குது. எங்கள் ஜூஸ் கடை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. என் ஸ்கூல், நான் படித்த ஸ்கூல் இந்த இதே டி நகரில் தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டி நகரில் தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா தரப்புப்பட்ட, அதாவது சிறுபான்மையர், நீங்கள் சொன்ன எல்லா தரப்புப்பட்ட மக்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல் முடிஞ்சதும் ஈவினிங்கில் கடைக்கு போய் உட்காருவேன் ஜூஸ் கடையில். அப்போ அங்கே வியாபாரிகள் எனக்கு பழக்கம். அதனால் எனக்கு டி நகர் வந்து பிரிக்க முடியாத ஒரு இது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் டி நகரில் தான் இருக்கேன் பிறந்ததுலேருந்து. அதனால் எனக்கு எல்லாருமே ஈஸியாக இருக்கும் பழக்கத்துக்கு. எங்கே போனாலும், அது ஏடிஎம்கேல இருந்தாலும் சரி, பிஜேபியில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்னை பார்த்தா பேர் சொல்லி கொடுவாங்க, நாங்களும் அவங்கள பார்த்தா பேர் சொல்லி கொடுவோம். அந்த அளவுக்கு டே டு டே பார்க்குற ஆள் நான். கண்டிப்பாக டி நகர் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு டெய்லி ஒரு தேவை வாங்கணும்னா டி நகருக்கு போகணும், ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த இடத்த டி நகரில் போயிட்டு வாங்கிட்டு வரும், ஒரு மார்க்கெட் வரணுமா டி நகர் போகணும், அப்படி ஒரு மையமான இடமா இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வேட்பாளராக நிற்கிறீங்க சார். எப்படி இருக்குது மக்களை டெய்லி போய் சந்திக்கும் போது இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது? இல்லை, நிச்சயம் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த தடவை போன தடவை இல்லாத மாதிரி இந்த தடவை ஒரு 10,000 ஓட்டுக்கு மேலே தான் வெற்றி பெறும் திமுக. ஏன்னா போன தடவை வந்து நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். மகளிர் உரிமை தொகை தரோம், புதுமை பெண் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். மக்கள் நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க. கொஞ்சம் கம்மியான வந்தது. இப்போ அதை செஞ்சுருக்கோம். அதனால நிறைய பேர் அதில் பெனிஃபிஷரி நிறைய பேர் இருக்காங்க, பயனாளி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ கொடுத்துக்கிற வாக்குறுதி அதே மகளிர் உரிமை தொகை 2000 ரூபா. அதே தமிழ் புதல்வனும் தமிழ் பெண்கள் திட்டத்தில் வந்து 1000 ரூபாய் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துருந்தது, இப்போ 1500 ரூபா உயர்த்தி கொடுத்துட்டாரு. இல்லை, இதோட முக்கியமான விஷயம் வந்து இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபா. இது வந்து எல்லாருக்குமே ஹாப்பி. நம்ம ஒரு மிக்சி கொடுக்குறோம், ஒரு டிவி கொடுக்குறோம், ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம். இப்போ அதிமுகலாம் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்றாங்க வீட்டுக்கு வீடு. சரி, ரைட். அப்போ தலைவர் 2006 டிவி கொடுக்குறாருன்னா அப்போ இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். டிவியோட விலை எவ்வளோ, அப்போ இருந்த நிலைமை எவ்வளோன்ட்டு. இன்றைக்கி வந்து டிவியே இன்னி 2000 3000 ரூபாய்க்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு டிவி. ஆனால் இன்றைக்கி தேவை என்னன்றதை மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. நம்ம 8000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு அயன் பாக்ஸ் வேணுமா, மிக்சி வேணுமா, டிவி வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, அவங்க அந்த கூப்பனை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த உரிமையை வந்து உண்மையாலுமே மகளிருக்கு கொடுத்து நீங்களே உங்கள் இஷ்டப்பட்டதை வாங்கிக்கணும் போது, இன்றைக்கி காலை கூட நம்ம காமராஜர் காலனி போயிருமோ, மக்கள்லாம் அந்த விஷயத்த சொன்னவொடனே எனக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் இப்பயே முடிவு பண்ணுறோம் என்ன வாங்கணுன்ட்டு, அந்தளவுக்கு ஒரு என்கரேஜ் ஆகுறாங்க. நிறைய இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மக்கள் இன்னும் வந்துட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாமல் திமுகக்கே போய் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஒரு மாற்றம் வேணும், வேணுங்கிறதுக்காக வந்துட்டு எலெக்ஷன் பார்த்தாலும் வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லா இடங்கள்லையும் கூட்டம் வந்துட்டே இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிரச்சாரம் கூட்டம், இப்போ நடிகர் கூட்டம் கொடுதுன்னா அது ஓட்டாயிடுமா? அந்த மாதிரி தான் எல்லாருமே ஒரு கட்சினா ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு நாங்கள் தேர்தல் வாக்குறுதி 500 சில்லற தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். அதில் 405 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம். இதுலேயும் வந்து மத்திய அரசோட ஃபண்டு வரல. இங்கே வேலை செய்கிற தமிழ்நாட்டு ஸ்கூலில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் போகிறதுக்கான ஃபண்டு அவங்க இன்னும் தரல. அதற்கான போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சைடில் இந்தியை நுழைக்க பார்க்குறாங்க, அதுக்கான போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் நாங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இங்கே எதுவுமே பெருசாக எதிர்ப்புன்றதுல சும்மா கூட்டம் கூடத்தை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொரு தொகுதியும் பார்த்தா வந்து பெரம்பூர் தொகுதியாக இருக்கட்டும்,
வில்லிவாக்கம் தொகுதியாக இருக்கட்டும், கொளத்தூர் தொகுதியாக இருக்கட்டும், தியாகராய நகர் தொகுதியாக இருக்கட்டும், சைதாப்பேட் தொகுதியாக இருக்கட்டும், ஒவ்வொரு தொகுதியும் பார்த்தா வந்துட்டு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய முகமாக தான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எலெக்ஷனில் நிற்பாங்க. இப்போ வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு எல்லா டிவிக்காக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையுமே வந்துட்டு புது புது ஆட்கள் வந்து வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்க. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதை மக்கள் எந்த விதத்தில் ஏற்றுப்பாங்க? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் வந்து புஷி ஆனந்த் ஒருத்தர் நிற்கிறார். அவருக்கும் டி நகருக்கும் ஃபஸ்ட்டு என்ன சம்மந்தம்ன்ட்டு மக்களுக்கு கேட்கணும். அவர் டி நகரில் ஒரு நாள் ரூம் போடாது தங்கியிருக்கிறாரான்னு கேளுங்க. அவருக்கு தெரிஞ்சது பாண்டிச்சேரி, அதை ஒட்டினா ஈசிஆரில் இருக்கிற நடிகரோட வீடு. இல்லைன்னா அவர் இட்டுன்னு போயிடுவார். அதுதான் அவருக்கு தெரியும். டி நகரில் எந்த தெருவில் என்ன பிரச்சனை, எங்கே தண்ணி வரும், மழை பெஞ்சால் ஃபஸ்ட்டு தண்ணி எங்கே நிற்கும், டிராஃபிக் எங்கே ஆகும், ஈவினிங் 6 மணிக்கு மேலே எந்த இடத்துல போலீஸை எக்ஸ்ட்ரா போடணும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் இங்கே வந்து தீய சக்தின்னு பேசிட்டு இருக்கிறாரு. நாங்களே தீய சக்தியோ தூய சக்தியோ அது ரெண்டாவது விஷயம். அவங்க ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியம். ஒன்று சும்மா ஒரு கவர்ச்சியாக ஒரு லைட்டை போட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் டி நகரில் நடக்காது. ஏன்னா டி நகரில் எல்லாம் படித்தவங்க, எல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் மேன், டெய்லியும் வியாபாரிகள், டெய்லியும் கஷ்டத்தை பார்க்குறவங்க. அவங்க இந்த போலியெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஸோ போலியெல்லாம் நம்ப மாட்டாங்க. எது ஒரிஜினலோ அது பக்கம் தான் போவாங்கன்னு சொல்கிறீங்களா சார்? இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இப்போ நீங்கள் யார் நிற்கிறா, என்ன, எதற்காக நிற்கிறாங்க, இந்த மக்களோட நிலை வந்து இங்கே இருக்கிறவங்க இங்கேருந்து வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது. மக்கள் எப்படி வேறு வேட்பாளர்கள் நிற்கிறாங்களே சார், அவங்கள பற்றி ஏதாவது வந்து சொல்லியிருக்காங்களா? இல்லை, அதெல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாது. சில விஷயங்கள்லாம் நிறையா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்தாங்கப்பா, இந்த தெரு மனைவி வந்தாங்க, என்னன்னு கேட்டாங்க, நாங்கள் 2-3 விஷயம் சொல்கிறோம், அப்படியான்னு கேட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்வாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கம்மா, அவங்க என்ன கேட்டாலும் சொல்லுங்கம்மா தான் நான் சொல்லுவேன். நான் அதுக்கு திருப்பி என்ன சொன்னாங்கன்னு கேட்குறேன். ஆட்சிக்கு வந்தால் பார்க்குறோம் அப்படின்னாங்க. ஆட்சிக்கு எப்போ வருவாங்க, அவங்க எப்போ பார்க்கட்டுமா, ஒரு நாயான்னு ஒன்று வேணாம்மா. கரெக்டு தான் தம்பி, ஆனால் பேசும்போது அப்படி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ரியாலிட்டி தான், ரியாலிட்டி இதுதான். சரி, நீங்க சொன்ன மாதிரி மக்களோட இருந்தாதான் மக்களோட கஷ்டம் தெரியும். வேற ஊர்ல இருந்து வந்துட்டு இங்க நின்னால ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறது சொல்றீங்க. இப்ப ஒரு விஜய் நிக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு ஸ்டார், சினிமா விட்டு வந்து நிக்கிறாரு, அவர் ரசிகர் இருக்கிறாங்க. அவர் திருச்சி கிழக்குல நிக்கட்டும், கன்னியாகுமரியில் நிக்கட்டும், தூத்துக்குடியில் நிக்கட்டும். மற்றவங்கலாம் எப்படி நிற்பாங்க? அவங்க என்ன விஜய் மாரி சினிமாவில் வச்சு அவங்க ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்களே, எங்கே வேணால் போய் நிற்கிறதுக்கு. அப்புறம் எந்த இதில் சார் சொல்கிறாங்க டிவிக்கு வரும் அப்படிங்கிறது? அதுதாங்க எனக்கே புரியல. சின்ன பசங்க வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு. இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இவங்க நம்ம ஓட்டு போட்டுருவாங்க, ரோட்டில் போகும்போது விசில் அடிக்கிறாங்கன்ட்டு. அதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயோ முன்னேறிட்டோம். டெக்னாலஜிலையும் சரி, படிப்புலையும் சரி, நாலேஜ்லேயும் சரி. இன்றைக்கி இருக்கிற பசங்களாம் கரெக்டாக இருக்கிறாங்க. அதில் 1-2 பேர் மாறி போவாங்க, அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களோட இஷ்டம். அது எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் இல்லை. ஸோ அதனால் இந்த சோஷியல் மீடியா தான் அவங்கள வளர்க்குது. இன்றைக்கி பாருங்கள் விஜய் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டு. இன்றைக்கி 2 வீலர் 2 பேர் கீழே வந்துட்டாங்க. இது வரைக்கும் 51 பேர் செத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அவங்க? ஒரு கழக தோழர் யாராவது ஒரு விபத்தில் இறந்தாலே அவங்க தனியாக போவாங்க. அவங்களுக்கே நாங்கள் வந்து குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுத்து, அவங்க பசங்க கட்சியில் ஈடுபாடு இருந்தால் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்து, இப்போ என்னை எடுத்தாலும் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு அந்த பதவியை கொடுத்து என்னை வச்சுருக்காங்க. இது வந்து கழகம். அங்கே யாரோ மாதிரி இடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு காரில். அப்புறம் அவரை நம்பி எத்தனை நாள் போவாங்க, எத்தனை பேர் சாவாங்க, நீங்களே சொல்லுங்கள். அரசியல் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். ஆக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அரசியல் அப்படின்னா மக்களோட மனநிலைமை தெரிஞ்சிருக்கணும், அந்த மக்கள் வாழ்கிறதுக்கான தேவைகள் தெரிஞ்சிருக்கணும், மக்களுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எவ்வளோ செலவாகும், எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சிருக்கணும், மாதம் மாதம் மக்களுக்கு என்ன கொடுக்கணும், எந்தெந்த டைமில் கொடுக்கணும், எந்த டைமில் மக்களுக்கு வந்துட்டு தேவையான பணம் கொடுக்கணும், பொங்கல் சலுகைகள், தீபாவளி சலுகைகள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எதுவும் தெரியாமல் அரசியலுக்கு வர முடியாது அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, கரெக்டு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் இப்போ இதுக்கு மேலே தேர்தல் தேதி அறிவிச்சிடுவாங்க, நீங்கள் காசு தரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அதாவது மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன பண்ணாருன்னா கோடை காலத்தையும் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தாரு. இது இடம் பொருள் ஏவல். நம்ம மக்கள் இந்த 5 மாதத்துக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். நம்ம சொன்னது இந்த மாதம் நம்ம ஆட்சியில் இருந்தாலும் செஞ்சணும்னு செய்கிறாரு. அதுதான் வந்து ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு ஆள். அதுவுமே என்ன சொன்னாங்கன்னா சார், ஓட்டுக்கு காசு கொடுக்குறதா இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து கொரோனாவில் வந்து 4000 ரூபாய் தலைவர் தர சொன்னார். அப்போ அவர் கொடுத்தாரு, அவர் கொடுக்கலையே. ஆனால் தலைவர் ஆட்சிக்கு வந்ததும் 4000 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ என்ன எலெக்ஷனாக இருந்தது?
அப்போ எலெக்ஷன் இல்லையே, ஜெயிச்சு தானே வந்தது. ஆனால் அப்போ கொடுத்தாருல்ல, அதுதான். சார் நிறைய இடங்கள்ல என்னன்னா வந்துட்டு சாதித்தவர்கள் பேரெல்லாம் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்பாவோட பேரை சொல்லியுமே சொல்றாங்க, இவரோட பேரெல்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க, எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். யார் சொல்கிறது? டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சார். எந்த டாக்டர்? அன்புமணி ராமதாஸ். பெத்த அப்பாவை வீட்டில் உட்கார வச்சுட்டு மைக் செட் பண்ணி அவர் என்ன பேசுகிறாருன்னு ஒட்டு கேட்குறவங்கலாம் வந்து உண்மையான ஒரு அரசியல்வாதி நீங்கள் நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆளுன்ட்டு நீங்கள் பேசுனுக்கிறீங்க. அவர் அரசியலில் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிச்சு. அவர்லாம் அவ்வளோதான். பெத்த அப்பாவால் தான் அவர் இன்றைக்கி இருக்கிறார். இல்லைன்னா அவர் யாருங்க ஐடென்டிட்டி? இப்போ எனக்கான ஐடென்டிட்டி எங்கள் அப்பா. கண்டிப்பாக நான் என்றைக்குமே அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் அப்பா இல்லை, இந்த கழகத்தையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியாப்பட்டு நாங்கள், அவர் எங்கே இருக்கிறாரு, நாங்கள் எங்கே இருக்கோம்? பெத்த அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மாவை பாட்டில் தூக்கி அடித்தது அவங்க அப்பாவே சொன்னது, நான் சொல்லலை. மருத்துவர் ஐயாவே சொல்லியிருக்காரு, மைக்கு வச்சுக்கிறான். இது ஒரு புள்ள செய்கிற விஷயமா இது? நீங்கள் சொல்ல, எந்த புள்ளையாவது அப்பா பேசுறதை ஒட்டு கேட்கணும் மைக்கு வச்சு, அதுவும் வீட்டில். இவரெலாம் இன்றைக்கி அரசியலில் வந்து ஏதோ பெரிய என்னமோ என்ன சொல்லுவாங்க, அம்பேத்கர் மாதிரி எல்லாம் எழுதி முடிச்சுட்டு பச்சி முடிச்சுட்டு உட்காந்துக்கிற மாதிரி. இந்த ஊசி போகிறதுக்கே தெரியாதுங்க அவருக்கு. உண்மையாக சொல்ல போனால் அவர் ஊரில் போய் கேட்டு பாருங்கள், ஜுரம் வந்தால் போய் கேட்டால் குரோசின் போடு சொல்லுவார். அவ்வளோதான் அவருக்கான தகுதி. எம்பிபிஎஸ் சும்மா அவர் வச்சு ஏதோ அப்போ வாங்கிட்டார் சின்ன வயசில். நல்ல டைம் அப்போ நீட் இல்லை, இருந்துச்சுன்னா அது கூட வந்திருக்காரு. அரசியல் களம் வந்துட்டு பார்த்தா வேற மாதிரி இருக்குது சார். எப்பயும் பார்த்தா வந்துட்டு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க, ஓட்டு போட போகிறோன்னு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ பார்த்தா வந்துட்டு 4 முனை போட்டி நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஏடிஎம்கே ஒரு பக்கம் பிரச்சாரம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கிட்டு டிவிகே இந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு, அங்கிட்ட சீமானவர்கள் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா சைடுமே பார்த்தா வந்துட்டு களம் சூடாகி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நடுவில் டிஎம்கேவும் அதற்கான அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கடந்த எம்பி தேர்தலில் வந்து 51,000 ஓட்டு தியாகராய நகர் திமுக வாங்கினது. ஏடிஎம்கே வந்து 17,000 ஓட்டு ஏடிஎம்கே வாங்கினது. அப்புறம் நாம் தமிழர் பிஜேபி அவங்களாம் வாங்கியிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றா நிற்கிறாங்க, திமுக தனியாக நிற்குது, விஜய் தனியாக நிற்கிறாரு, சீமான் தனியாக நிற்கிறாரு. இப்போ அந்த சீமான் வாங்கியிருக்க அந்த 8% சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த 8%ல் 4% விஜய், 4% சீமான். இல்லைன்னா 5% விஜய், 5% சீமான். அந்த பர்சன்டேஜுக்கு தான் வாங்குவாங்களா சார்? அந்த 8%க்குள்ளே தான் அவங்களுக்கு சண்டையை தவிர போட்டி எங்களுக்கு தான். திமுகவுக்கும் அதிமுகவும் தான் போட்டி. போட்டி யாருக்கு சார்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. திமுகவுக்கும் அதிமுகவும் தான் போட்டி. இப்போ யார் ஃபஸ்ட்டு வரா, யார் செகண்ட் வரான்றது, இவங்க 2 பேரும் அச்சுங்கிறது வந்து 3வது இடம் யாருக்குன்றதுல போட்டி தானே தவிர இது 4 முறையெல்லாம் சும்மா அவங்க க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் சும்மா. அது பேசுறதுக்கு நல்லாயிருக்கும், நேரில் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அடுத்த மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது 1 வருஷம் இருக்குது, 6 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் 20 நாள் கூட கிடையாது. எலெக்ஷன் தேதியே நெருங்கிட்டோம். மக்களோட ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நீங்கள் யூடியூப்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், நிறைய சேனல் பார்ப்பீங்க, நிறைய உங்களுக்கு அந்த அனாலிசிஸ் வரும். யாருக்கு உண்மையான கூட்டம் வருது, யாருக்கு பொய்யா கூட்டம் வருது, யார் போன எம்பி எலெக்ஷனில் ஓட்டு வாங்கியிருக்கா, அதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் யார் ஓட்டு வாங்கியிருக்கா, அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த 10 தேர்தல் எடுத்திங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் தொடர்ந்து 10 தேர்தல் ஜெயிச்சது கிடையாது. திமுக மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. அது இப்போ 16வது தேர்தலாகவும் தொடரும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சார், எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரம் அது ஒரு பக்கம் இருக்க, மக்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து டி நகரில், அதாவது தியாகராய நகரில் பண்ணியிருக்கீங்க. லைப்ரரி வந்து உங்கள் செலவில் மாணவர்கள் படிக்கிறதுக்காக, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். எதற்காக அதை ரெடி பண்ணி? அது ஏற்கனவே ஒரு அங்கே இருந்த லைப்ரரி, சென்னை மாநகராட்சியோட லைப்ரரி அங்கே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட பழமையான ஒரே ஒரு தளம் மட்டும் கொண்ட ஒரு லைப்ரரி. அங்கே நான் கவுன்சிலராக வந்து இந்த 4 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ரவுண்ட்ஸ் போகும்போது பார்க்கும்போது அந்த லைப்ரரியில் நிறைய அந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாம் நிறைய பேர் அங்கே புக்ஸ் இல்லாமல் வெளியேருந்து எடுத்துன்னு வந்து அந்த புக்ஸு சில பேர் வச்சு படிப்பாங்க. சரி, அப்போ அவங்களுக்காக இதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 28 லட்ச ரூபாய் என்னோடய மாமன்ற உறுப்பினர் இதுலேருந்து எடுத்து கட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கே இன்னும் கம்ப்யூட்டரு, ஏசி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்காச்சு. கிட்டத்தட்ட ஒரு 48 லட்ச ரூபாய் என்னோடய ஃபண்ட் எடுத்து அதில் போட்டு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு குளிர்சாதன வசதியோட, கீழேயும் மேலேயும் குளிர்சாதன வசதியோட, அதேமாரி சின்ன பசங்க, அதாவது நான் சொல்கிறது ஒரு 10 வயசு உள்ளே இருக்க பசங்களுக்கான புக்ஸு, டாய்ஸு, அது ஒரு தனியாக ஒரு எல்லா வகையான பசங்களுக்குமே ஆமாம் அவங்களுக்கான அந்த கதை புக்கு, ஆல்ஃபாபெட்ஸ், அந்த இது அதெல்லாம் வந்து
இருக்குது. ஏன்னா யாரும் வரும்போது புக்ஸ் படிப்பாங்க, அவங்க குழந்தைய கூட்டு வருவாங்க, அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 100-120 பேர் ஒரு நாளைக்கு வந்து படிச்சுட்டு அதுவும் டைம் சேர்த்து கொடுக்க சொல்லி கேட்டாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மூடிடுறாங்கன்ட்டு. அப்புறம் மாண்புமிகு அமைச்சர் மாசா அண்ணா அவர்கிட்ட சொன்னோன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கோங்க, சாவி மட்டும் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போயிடுங்க நைட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாவி கூட நீங்கள் எத்தனை பேர் காலை கூட வந்து திறந்துவாங்கன்ற அளவுக்கு அவரே சொல்லிட்டார். சரி, இந்த அளவுக்கு ஓப்பனாக படிக்கிறவங்களுக்கான கொடுக்கறது வந்து திமுக ஆட்சியில் தான். பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடங்களில் சொல்லப்படுதுன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு கொழிஞ்சு கிடக்கு, நிறைய விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள் நடக்குது, போதைக்கு வந்து இளைஞர்கள் அடிமையாகி கிடக்குறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வருது. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது வந்து எல்லா ஆட்சிலையும் இருக்குங்க. மிலிட்ரி ஆட்சி இருந்தாலே சட்டம் ஒழுங்கு சில இடத்துல அது நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஆக்சிடென்ட் மாதிரி தான் சட்டம் ஒழுங்குன்றது. இப்போ ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்து அவங்களுக்குள்ளே வெட்டினாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குரூப்ஸாக இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் பிரச்சனை, இல்லை ஒரு சில இடத்துல சில பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அது வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு எல்லா அரசும் நம்ம திராவிட மாடல் அரசு உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கான நிறைய திட்டங்களும் வகுத்திருக்கிறார்கள். இப்போ இந்த பிங்க் பேட்ரோலு நிறையா பண்ணியிருக்காங்க. இது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். எது நடந்தாலும் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஒரு போர்டு கலண்டு விழுந்தா கூட டிஎம்கே, ஒரு பாட்டில் இருந்தால் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தவறு நடந்தாலும் தவறு நடக்கும் இடத்திலெல்லாம் டிஎம்கே பேர் வருதுல்ல சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இங்கே பெரம்பூரில் நாமினேஷன் பண்ணுறாரு, சரி 51 வயசு போடுறாரு. இங்கேருந்து திருச்சி கிழக்கு போகிறதுக்குள்ள ஒரு வயசு அதிகமாகிடுமா? நீங்களே சொல்லுங்கள். அங்கே 52 வயசுன்னு நாமினேஷனில் இப்போ கொடுக்குறாரு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அதிகபட்சம் காரில் போனால் கூட ஒரு 8 ஹவர் ஆகும். ஒரு வருஷம் ஏறிச்சின்ட்டு போடுறேன். இதுக்கு திமுக தான் காரணம்னுவார். ஏங்க, அவங்க டீ குடிச்சா கூட அது திமுக தான் காரணம்னுவாங்க, தீ குளிச்சாலும் திமுக தான் காரணம்னுவாங்க. அது ஒரு தற்குறி கூட்டம், முட்டாள்கள் நிறைந்த ஒரு கூடாரம். இது ஒரு பக்கம் இருக்க, இங்கே நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார். பட்டாலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, பட்டா இல்லாதவங்களுக்கு. கடந்த ஆட்சியில் நாங்கள் கொடுக்குறோம் வரும்போது கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25% பேருக்கு பட்டா இப்போதைக்கு வந்தது. இப்போ வரப்போகிற ஆட்சியிலேயே முழுமையாக எல்லாருக்கும் வாங்கி தரத்துக்கான ஏற்பாடுகள் நிச்சயம் செய்து தரப்படும். நேற்று ஒரு விஷயம் கவனிச்சோம் சார், பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. உங்கள் பின்னாடி வந்தது என்னமோ உதயநிதி அண்ணா அங்கே வந்தாங்க, அந்த இடத்துல ராஜா அண்ணான்னு உங்கள் பேரை சொல்லிட்டு இளைஞர்கள் பட்டாலும் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எங்கேருந்து பிடிச்சிங்க இவ்வளோ பேரை? எங்கேருந்து பிடிக்கல, எல்லாம் டி நகர் மயிலாப்பூரில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது ரெண்டுத்துக்கு நான் இளைஞரணி அமைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர். உதயநிதி அவர்கள் வந்து மாநில செயலாளர், அதனால் அவருக்கு கீழே நான் இருக்கேன். இங்கே நான் தான் யூத் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நம்ம கூட இருக்கிற கொடுக்கும் கூட்டம் அன்பால் இல்லை, அது எனக்கு இல்லை, அது தலைவருக்கும் இளந்தலைவருக்கும் அந்த கூட்டம். அதை நாங்களாம் வழி நடத்தி ஒன்றும் சேர்த்து கொண்டு போகிற வாசி எங்களுக்கும் அந்த பூவோடு சேர்ந்து நாரும் உனக்குன்ற மாதிரி எங்களுக்கும் அப்பப்போ எங்களையும் கொஞ்சம் பெருமையாக பேசுவாங்க. ஒரு சைடு பார்த்தா வந்து மகளிர் கூட்டம் உதயநிதி அண்ணா அப்படின்னு கத்திட்டு எல்லாருமே அங்கே நின்னாங்க. அந்த இடத்துல உங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ மகளிர் கூட்டம் நீங்கள் வந்து போகிற வரைக்குமே அந்த இடத்துல நின்று முடிகிற வரைக்கும் நின்னாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த லைனில் தான் நிற்கணும், இப்படி தான் நிற்கணுங்கும்போது ப்ராப்பராக நின்று நீங்கள் போனவுடனே சைலண்ட்டாக எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இப்படியும் கூட கூட்டங்கள் எல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணீங்க? இது கூட்டம் நீங்கள் பார்க்குறீங்க, ஆக்சுவலாக இது கூட்டம் கிடையாது. இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் கட்சியில் ஆட்சியில் பயன்பெற்றுறாங்க. நம்ம கூப்பிட்டா வராங்கன்னா இவங்க தான் நமக்கு 5 வருஷமாக பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் இப்போ கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பாட்டியை கேட்டாங்க, யாருக்கு ஓட்டு போடுவேன்னு சும்மா கேட்கும்போது, அப்பா என் பையன் எனக்கு வெத்தலை ரூபா கூட வாங்கி தர மாட்டான்ப்பா, 1000 ரூபா கொடுக்குறாருப்பா தலைவர் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே கூட்டம் நீங்கள் சொன்னீங்களே, இது மகளிர்லாம் அந்த அளவுக்கு எழுச்சியாக இருக்கிறாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், திமுக இந்த வாட்டி 220 இடங்கள் நிச்சயம் வெல்லும் என்பதை அதை வச்சு தான் சொல்கிறேன். இன்னும் மகளிருக்கு என்னெல்லாம் செய்யலான்னு ஐடியாவில் இருக்கீங்க சார்? இது நான் அதை சொல்ல முடியாது, தலைவர் சொல்லுவார். இன்னும் நிறைய பண்ணணும்னு வச்சுருக்குறாங்க. ஆமாம், இன்னும் நிறையா இருக்குது. இப்போ சும்மா சாம்பிள் தான் ஓடிட்டுருக்கு, இன்னும் பெருசாக வரும். மக்களுக்கு நிறைய செய்கிறாங்க சார். காலையில் ஒரு 2 நாளாகவே ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. சிலம்பம் சுற்றுறீங்களே சார், அப்படி சுற்றுறீங்க. எனக்கு ஸ்டேஜில் சுற்றும் போது பார்த்தோம். எங்கேருந்து சார், யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? நான் எவ்வளோ பிடிக்கும் சிலம்பம் உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு சிலம்பம் சொல்லித்தரலாம், கற்று தரலான்ட்டு பாண்டியன் மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். அப்போ அவங்கள கற்றுக்க சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருப்பேன். அப்போ மாஸ்டர் சொன்னார், நீ ஏன் கற்றுக்குவா, உடம்பு நல்லா இருக்கும்ட்டு. சரி, அப்போ அப்படியே சும்மா கற்றுக்கிறது தான் அது.
பொண்ணுங்களும் சிலம்பம் சிலம்பம் விளையாடுவாங்க. பண்ணுவாங்க. மலேசியா போய் காம்படிஷனில் வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கி வந்திருக்காங்க. தியாகராய நகர்ல இருக்கிற மாணவர்களுக்கு விளையாட்டுக்காக என்ன சார், என்ன விஷயம்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நீங்கள் தமிழ்நாடு இப்போ நீங்கள் போனதில் வந்து தமிழ்நாடு தானே, ஆமா, விளையாட்டுத்துறைக்கு ஒரு அமைச்சர் இவ்வளோ பண்ண முடியுன்றதை இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்க? பார்த்ததில்ல சார். அதுதான் சொல்கிறேன். இந்த 5 வருஷம் விளையாட்டுத்துறைக்கு என்ன நடந்ததோ அதை விட அதிகமாக இன்னும் வரப்போகிற 5 வருஷத்தில் நடக்கும். சரி, எடப்பாடி ஐயா அவர்கள் வந்துட்டு டி நகர் வரும்போது வந்துட்டு சில வார்த்தைகள் வந்து கொரோனாலேயே போயிருக்க வேண்டியது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் வெயிலில் சுற்றி சுற்றி பைத்தியம் வந்துச்சுன்னா அவருக்கு அந்த பித்து பிடிச்சிச்சு சொல்லுவாங்கல்ல, தோல்வி பயம், அடிமை தோத்துருவாங்களா சார்? இல்லை, அதனால தான் வளர்றது இதெல்லாம், புரியுதுங்களா? அடிமை அதிமுகவாக ஆயிடுச்சு, அமித்ஷா அதிமுகவாக ஆயிடுச்சு, கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஒரு திசையை நோக்கி ஓடிட்டாங்க. இவர் இப்போ தனியாக மாட்டிக்கினார். அமித்ஷா சொல்றதா செய்யறாங்க. ஆமாம் ஆமாம், பின்ன டெல்லிக்கு போய் கூட்டணி முடிவு பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவில் இங்கே வந்து கூட்டணி முடிவு பண்ணுறாங்க. இதுலேயே தெரியும். அடுத்து பாஜகவை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வர ஒரு ஒரு ஏஜென்ட்டு தான் இன்றைக்கி பழனிசாமி. அவர் எங்கள் தலைவரை சொல்கிறாரு கொரோனாலேயே போய் சேர்ந்துருக்க வேண்டியதுன்ட்டு. அப்போனா அவரோட வக்கிரம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு மக்களோட எதிர்க்கட்சி தலைவர் இந்தமாரி இன்னொரு தலைவரை பார்த்து சொல்கிறாருன்னா அவரோட வக்கிர புத்தியை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் வந்து இப்போ பேசுகிறாரு பாருங்கள், இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு தலையில் எலுமிச்சி மரம் தேய்ச்சாதான் இதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையும் நம்பிக்கை இருக்குது. அதுதான் 10 தோல்வி பழனிசாமின்னு இப்போ நாங்கள் கூட்டினுக்கிறோம். இந்த எலெக்ஷனோட படுதோல்வி பழனிசாமின்ட்டு அவர் கதையை முடித்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்து டெல்லியில் உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்கிறதுன்னா சொல்லலாம் சார். இல்லை, மக்கள் வந்து இன்றைக்கி எல்லா கையிலேயே உலகத்தை வச்சுருக்காங்க, செல்ஃபோன். அதில் வந்து எல்லாருமே இன்றைக்கி 10 வயசுலேருந்து 70 80 வயசு வரைக்கும் இன்றைக்கி உலகத்தை பார்க்குறாங்க. சாட் ஜிடிபி வச்சுருக்காங்க, ஆர்டிஐ கையில் வச்சுக்கிறாங்க. இவங்க சொன்னது பொய்யா இல்லையான்ட்டு, தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்றத கையில் உடனே எடுத்துடுறாங்க. போன தேர்தல் வாக்குறுதி நீங்கள் சொன்னீங்கன்ட்டு மறந்துலாம் போக மாட்டாங்க, எதையும் மறக்கவும் மாட்டாங்க, ஞாபகப்பதினே தான் இருப்பாங்க. நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் மக்கள் மறந்துடுவாங்கன்ட்டு. அவங்க நல்லதை வேணால் மறப்பாங்களே தவிர நம்ம சொன்னதை மறக்கவே மாட்டாங்க. அதனால் மக்கள் வந்து அரசியலே உற்று நோக்குகிறார்கள். வெளியே இருந்து பார்க்கும்போது ஏதோ அவங்க சும்மா வராங்க ஓட்டு போட்டு போயிடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு ஒரு ஓட்டம் ஒரு தோட்டாக்கு சமம். அதை எண்ணி அனைவரும் செயல்பட வேண்டும். மக்கள் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. இப்போ அதை சொல்ல வரணும், மறந்துச்சு. எப்படி சொல்கிறது? மக்கள் முன்ன மாதிரி இல்லை, அரசியல் இப்போ மக்கள் தான் இப்போ நல்லா அனலைஸ் பண்ணி யாருக்கு ஓட்டு போடணுன்றதை மக்கள் கரெக்டாக தேர்ந்தெடுப்பாங்க. அதற்கு சாட்சி கடந்த 10 தேர்தல் முடிந்த 10 தேர்தல்கள். நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது நடக்குமா சார்? அதுதான் ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயம் 200க்கு மேல் திமுக இடங்களை பெறும். திராவிட மாடல் 2.0 நிச்சயம் தொடரும். இன்னும் 30 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை ஒரு நாளும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இளம் தலைவர் அவர்கள் முதல் படையில் முதல் வீரனாக இன்று சுழன்று கொண்டிருக்கிறார். அந்த 220 தொகுதி வெற்றிக்கும் அவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார். எதிர்காலத்தில் பாருங்கள். நன்றி சார்.